அடுத்த சுற்றுல பேசுவோம் திரு ஜென்ராம். இப்ப முதலமைச்சர் நேற்றைக்கு வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. முன்னாடி இந்த 5 ஆண்டுகளில் செய்யப்பட்ட திட்டங்கள் என்ன அப்படிங்கறத பட்டியலிட்டு அதுல சில விரிவுபடுத்தக்கூடிய அம்சங்களா சிலதை பட்டியலிடுறாங்க. அதை தாண்டி சில புதிய அறிவிப்புகளையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஏற்கனவே மற்ற கட்சிகளினுடைய தேர்தல் அறிக்கை வெளியா இருக்கிறது. இந்த நேரத்தில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியினுடைய தொடர் பணிகளாக மக்களால் புரிந்து கொள்ளப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் அறிக்கை என்ன விதமான உணர்வை மக்களிடத்தில் உருவாக்குகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த இல்லத்தரசி கூப்பனாக இருந்தாலும் சரி, அல்லது மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக அதிகரிக்கிறதாக இருந்தாலும் சரி, 100 நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கிராமப்புற பொருளாதாரத்தில் பொருளாதார சுழற்சிக்கான ஸ்கோப் தேக்கம் அடைஞ்சு நிற்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த மாதிரியான திட்டங்கள் அவர்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி. ஒன்றிய அரசு தன்னுடைய பட்ஜெட்லேயோ அல்லது அதற்கப்புறம் கொடுக்கக்கூடிய சலுகைகள்லையோ பொருளாதார சூழலில் டிமாண்ட் சப்ளை சைடுக்கு மட்டுமே தான் எல்லா உதவிகளையும் செய்யுது, பெருநிறுவனங்களுக்கு செய்யுது. பெருநிறுவனங்கள் கடன் பெறுவதற்கு கேரண்டியாக நிற்குது. அந்த மாதிரி பெருநிறுவனங்களுக்கு உற்பத்திக்கான உதவிகளை மட்டுமே ஒன்றிய அரசு செய்துட்டு இருக்குது. மாறாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சந்தைக்கு வரும்போது வாங்கும் சக்தி பொதுமக்களிடத்துல இருக்கா? அதற்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோமா? அதற்கான அந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம், வேலை இல்லாதவர்களாக இருந்தால் அல்லது சிலருடைய உழைப்பு சமூகத்தால் மதிக்கப்படாமல் இருந்தால் அவர்களுக்கு அந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் மாதிரி ஏதாவது பணம் கொடுத்து, அல்லது 100 நாள் வேலை திட்டத்தை மாதிரி ஒரு வேலை செய்ய சொல்லி அவர்களுக்கு பணம் கொடுத்து அங்கு சந்தையில் பொருட்களுடைய நகர்வுகளுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி எந்த உதவியும் யாரும் ஒன்றிய அரசு செய்யல. அந்த மாதிரி இடத்துல தமிழ்நாடு அரசு அந்த வேலையை செய்யுது. இதை இலவசம் அப்படிங்கிற சொல்லாடலோட பயன்படுத்துவதே கூட சரியாக இருக்காது. இங்கதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒப்பீடு எங்க பார்க்க வேண்டியிருக்குன்னா, இப்ப அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, இங்க வரிச்சுமை அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு. அந்த வரிச்சுமையை சமாளிப்பதற்காக ஒரு முறை ஒன் டைம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 10,000 ரூபாய் நாங்க பணம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை முதல்ல கருணை தொகைன்னாங்க, அதை பருவம் உதவித்தொகைன்னு மாத்திட்டாங்க. இப்ப அப்படியான ஒரு தொகை கொடுக்கும்போது இங்க வரி செலுத்தாத பெண்களுக்கு 8,000 ரூபாய் அப்படிங்கிற இந்த அம்சத்தை நம்ம அப்படியே ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, அது வருமான வரி செலுத்தாத பெண்களுக்கு 8,000 ரூபாய் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க வரி சுமையால் சொத்து வரியால பாதிக்கப்பட்டவங்க அல்லது மின் கட்டண உயர்வால பாதிக்கப்பட்டவங்களுடைய சுமையை போக்குவதற்கு ஒரு முறையாக 10,000 ரூபாய் கொடுக்கறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த பொருளாதார சுமையை எப்படி சமாளிப்பீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்ன? நிபுணர்கள்ட்ட கேட்டு வரி போட்டு அதை வருவாயை பெருக்கிக் கொள்வோம் தானே சொன்னாரு. அப்போ அவர் போடும் வரியை அதனுடைய சுமையை சரி செய்யறதுக்கு அப்புறம் யார் வரணும்? அந்த அணுகுமுறையே முதல்ல ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த நலத்திட்டங்களை பார்க்கிற பார்வை அதிமுக தரப்புல இருக்கிறதாக நான் நினைக்கல. இந்த மு.க. ஸ்டாலின் செயல்படுத்திய திட்டங்களுக்கு பின்னால ஒரு கோட்பாடு இருக்கு, சமூக நீதி அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்குது. அவங்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்கும் அவர்களுடைய வளர்ச்சிக்குமான நோக்கம் இருக்குது. அது தவிர காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சமூக முதலீடாக இருக்கு. அதனுடைய பலன் வெளியில தெரியும். அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி இப்ப 1000 என்பது 2000 ஆவது. மற்ற விஷயங்கள்ல மீனவர்களுக்கு, புதுமை பெண், தமிழ் புதல் கூடுதல் நிதிகள் அப்படின்னு அறிவிக்கும் போது அரசுக்கான அந்த நிதிச்சுமை அப்படிங்கிறது கூடும். அந்த திட்டங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி அதிகரிக்கணும். அப்ப அதை நம்ம எப்படி சரி செய்ய போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு அது ஏற்கனவே மற்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார்ல, அது நீங்க கணக்கில் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது தமிழ்நாடு ஏற்றுமதியை 120 பில்லியன் $120 பில்லியன் கொண்டு போவதற்கு தேவையான பணிகளை செய்வோம். அப்புறம் தமிழ்நாடு ஐடி எக்ஸ்போர்ட்டை 2.5 லேக்ஸ் ரூபீஸ்ல இருந்து 5 லேக்ஸ் crore உயர்த்துவதற்கு வேலை செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல.
அது போன்ற அந்த சைட்ல நடக்கக்கூடிய வேலைகள், வெறும் நலத்திட்டங்களை மட்டுமே நம்பி அரசு இல்லை. வெறும் நலத்திட்டங்களால மட்டுமே அந்த 11.19 சதவீத வளர்ச்சியை பெற்றிருக்க முடியாது. மாநில உள்நாட்டு உற்பத்தியில நம்பர் 1 மாநிலமாக வந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த வளர்ச்சியினுடைய தொடர்ச்சியாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான பணிகளும் நடக்குது. அதே சமயத்துல ஒரு செக்மெண்ட் சமூகத்துல ஒரு பகுதி வளர்ச்சி இல்லாமல் தேங்கிவிடக்கூடாது என்ற காரணத்தினால அவர்களுக்கு ஒரு கை கொடுத்து தூக்கிவிடக்கூடிய பணிகளும் நடக்குது. இப்ப இதுல முதலமைச்சர் இதை சூப்பர் ஸ்டாரா கிளம்பி இருக்கிறோம்ன்றாரு. அது என்ன அம்சத்தை அடிப்படையா வச்சு அப்படி சொல்றாருன்னு இது நம்ம புரிஞ்சுக்கணும். தேர்தல் அறிக்கையை அது ரவீந்திரன் துரைசாமி முதல்ல சொன்ன மாதிரி, அதாவது அவங்க கொடுத்த 10,000 ஒன் டைம் பேமெண்ட், ரெஃப்ரிஜிரேட்டர், அந்த மாதிரியான விஷயங்களை விட இவங்க கொடுக்குற என்ஹான்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கிற அந்த 2,000 உரிமை தொகை, அதுக்கப்புறம் அந்த இல்லத்தரசி கூப்பன் போன்ற செய்திகள் உண்மை மகளிருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கும் அப்படிங்கிற பிளான் தான். அதுபோக காலை உணவு திட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரை 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு போறதுங்கிறதும் இன்னொரு மேஜர் சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். அதுவும் தகுந்த பலன்களை சமூகத்துல உருவாக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50 தலைப்புல மேனிஃபெஸ்டோல நிறைய சொல்லி இருக்கிறாங்க. அது எல்லாமே கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, நேரம் கருதி நான் எல்லாவற்றையும் நம்ம மற்ற அம்சங்கள் குறித்து பேசலாம். முதல் சுற்று பார்வையை எடுத்துக்கிறேன். ஜீவசகாப்தன் வரவேற்கிறேன். நான் திரு மதிவாணனுடைய கருத்து கேட்டு வந்தேன். திரு மதிவாணன், எப்படி பார்க்கிறீங்க? எல்லா கட்சிகளும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது, தாவேக உட்பட. இன்றைக்கு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். காலையில வேட்பாளர்களை அறிவிக்கும் போது நிறைய பார்வைகளையும் வெளியிட்டாங்க. அது வாக்குறுதி அப்படின்னு சொல்லாம உத்தரவாதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விஜய் பயன்படுத்தினார். எப்படி ஒட்டுமொத்தமா எப்படி பார்க்குறீங்க? அதாவது மக்கள் வரி பணத்தில் மக்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதுன்றது ஒரு நலத்திட்டமாக தான், வெல்ஃபேர் ஸ்கீமாக தான் நான் பார்க்குறேன். இலவசமாக நான் பார்க்கல. இலவசமானா வேற யார் பணத்தையாவது எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கறது தான் ஃப்ரீ பீஸ். அவங்க பணம் கட்டுறது வரி பணத்தில் தானே கொடுக்குறாங்க. அதை மக்களுக்கே திருப்பி தருவது என்பது நலத்திட்டம் தான். அது பாஜகவுடைய கருத்து வேற, மோடியுடைய கருத்து வேற. இன்னைக்கான அசாம் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது 9ஆம் தேதி. ஒரு 10 நாளைக்கு முன்னால் 48 லட்சம் பெண்கள் அக்கௌண்ட்டில் 9,000 ரூபாய் போட்டாங்க. அதனால் அவங்க பேசுறது ஒன்று, ஆனால் நடைமுறையில் எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா எதை ஒன்றா செய்வாங்க. சீமானும் மகாராஷ்டிராலே போட்டாங்க, மத்திய பிரதேசத்தில் போட்டாங்க, வேற பேரில் போடுறாங்க. ஆனால் அது மற்றவர்கள் செய்யும் போது அது பஞ்சமா பாதகம் போல பாஜகவினர் சொல்லுவாங்க. சீமானும் அதே குரலை எதிரொலிப்பது தான் வேதனையா இருக்கு, வேடிக்கையா இல்லை. அது இலவசங்கள் கூடாதுன்றார் அவரு. இது இலவசமே இல்லை. ஒரு அரசாங்கம் ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி, நம்மளது ஸ்டேட்டு வெல்ஃபேர் ஸ்டேட்டு தான். அதனால நம்ம இதை செய்யறது தப்பு கிடையாது. எனக்கு ஆனால் என்னன்னா தேர்தல் நேரத்தில் தான் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு அதிமுக ஒரு 32 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கு, திமுக சற்றேறக்குறைய 30 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கு. இதெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் செய்யலை? ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது தான் இதை சொல்கிறாங்களே தவிர இவங்க ஆட்சியில் இருக்கும்போது செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ மு.க. ஸ்டாலின் 1000 ரூபாவை அந்த இதை போட்டுட்டு விடிய காத்தால ஒரு காணொலி போட்டார் இல்லையா, அப்பதான் சொன்னார். அதுக்கு முன்னால எடப்பாடி சொல்லிட்டாரு 2000 ரூபாய் ஆக்குவேன்ட்டு மகளிர் உரிமை தொகையை. அப்ப